நான் அந்த முயற்சியில் செய்திருக்கின்றேன். இந்திய தரப்பு இந்திய பக்கத்திலையும் தொடர்புள்ளவர்களோடு தொடர்பு கொண்டு இவ்வாறான ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அமைச்சராக தொடர்ந்து இருந்திருந்தால் தங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. தாங்கள் இன்னும் முன்னேற்றகரமான ஒரு சூழலில் இருந்திருப்போம் என்றும் இருபத்தி 24-25 படகுகளிலே நாங்கள் தேடுதல் பணிக்கு சென்றிருந்தோம். அப்போதும் அவர்கள் எமது கண்ணுக்கு இந்தியாவினுடைய எல்லைக்குள்ளே சென்று இந்தியனுடைய நேவி 2ம் எமது ஸ்ரீலங்கா நேவி 2ம் உலங்கு வானூர்தி எமது மிலிட்ரி படகு 2ம் சென்று தேடுதல் பணியிலே ஈடுபட்டு ஒரு சில அரசியல் கட்சிகள் தங்களோட அரசியலை பலப்படுத்துவதற்காக கடற்படை வரை இல்லை, விமானப்படை வரை இல்லை, கடத்தொழில் அமைச்சர் வரை இல்லை. அமைச்சராக இருந்து கூட அவர் ஜனாதிபதிகிட்ட ஒரு ஓர்டர் எடுத்து தான் அவர் இதை செய்ய வேணும். இந்திய அரசாங்கத்தோடு கதைச்சு உடனடியாக எமது படகுகளை இந்திய எல்லைக்குள்ளே போவதற்கு ஒழுங்கு செய்து தந்ததுக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த போட்டோ கொடுத்து தாங்கள் முன்னுக்கு நின்று கொண்டு தங்களோட கட்சிகளை பலப்படுத்தக்கூடாது. ஜெஃப்னாவுடைய நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் இந்த வடமராட்சி மீனவர்களுடைய தேடுதல் பணிகள். அதாவது வடமராட்சி மீனவர்கள் 4 கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக கடலில் மாயமாகியுள்ள நிலையில் இன்றைய தினமும் தேடுதல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த 5 நாட்களில் எந்த விதமான ஒரு முன்னேற்றகரமான செய்திகளும் கிடைக்கப்படவில்லை என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகிறது. அந்த வகையிலே சமீப காலமாக அரசியல்வாதிகள் குறித்த இடத்திற்கு விரைந்து சென்று கொண்டு இருக்கின்ற நிலைமையை காணக்கூடியதாக இருக்கிறது. ஓரிரு நாட்களுக்கு முன்னர் எம்ஏ சுமந்திரன் மற்றும் நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் அந்த இடத்திற்கு விஜயம் மேற்கொண்டு அந்த மக்களுடனும் மீனவர்களுடனும் சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் இன்றைக்கு 5வது நாளில் மீனவர்கள் தரப்பு, அதாவது மீனவர் அமைப்புகள் சார்பாக ஒருவர் சில கருத்துக்களை முன்வைச்சிருக்கின்றார். அதாவது இங்கே அரசாங்கத்தின் மீது ஒரு சில குற்றம் சாட்டுகின்றார்கள், தங்களுடைய அரசியல் தேவைக்காக குற்றம் சாட்டுகின்றார்கள், அரசியல்வாதிகள் மீதும் அமைச்சர் மீதும் குற்றம் சாட்டுகின்றார்கள். ஆனால் அவர்கள் தம்மால் ஏழுமான எல்லா விதமான முயற்சிகளையும் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். குறிப்பாக மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரம் தரப்பும் தம்மாலான எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு தான் இருக்கின்றார்கள் என்ற வகையில் மீனவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகளோ அல்லது ஏனைய அரசியல்வாதிகளோ இங்கே தங்களுடைய அரசியல் நலனுக்காக இங்கே தயவு செய்து வர வேண்டாம் என்ற வகையிலும் ஒரு சில செய்திகளை தெரிவிச்சிருக்கிறார். அதே நேரத்தில் டக்ளஸ் தேவானந்தாவும் ஒரு சில கருத்துக்களை இந்த மீனவ மக்கள் மத்தியில் முன் வச்சிருந்தவர். அந்த விஷயங்கள் உள்ளடக்கியாக தான் இந்த காணொலி அமைய போது. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். கடற்படைய வற்புறுத்தி அனுப்பி இருக்கிறவர் உடனே போயிருக்கிறோம். ஆனால் அந்த கவரை நீட்டு கலைச்சு வணக்கம். 5 நாட்களுக்கு முதல் முனை கட்கோவளத்தைச் சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் தொழிலுக்கு போன நேரத்தில் மீள முடியாமல் காணாமல் போய்விட்டார்கள். அந்த வகையில் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளை என்னுடைய வரையறைக்கு உட்பட்ட வகையில் நான் அந்த முயற்சியில் செய்திருக்கின்றேன். இந்திய தரப்பு இந்திய பக்கத்திலையும் தொடர்புள்ளவர்களோடு தொடர்பு கொண்டு
இவ்வாறான ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதை கவனத்தில் எடுத்து தேடி பார்க்க சொல்லி கேட்டிருக்கின்றேன். அதுபோல் இங்கேயும் என்னுடைய வரையறைக்குட்பட்ட வகையில் அந்த முயற்சியில் எடுக்கின்றோம். அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்காகத்தான் நான் இன்று வந்திருக்கின்றேன். அதை சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடிக்கின்றேன். அவர்கள் எல்லாரும் சொல்லுகின்றார்கள் அமைச்சராக தொடர்ந்து இருந்திருந்தால் தங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, தாங்கள் இன்னும் முன்னேற்றகரமான ஒரு சூழலில் இருந்திருப்போம் என்றும், கடந்த காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் நடந்தபோது இங்கே களத்துக்கு வந்து கரையில் இருந்து அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்ததாக அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இந்தியா பக்கத்தில் அப்படி இருக்கிற மாதிரி சரியான தகவல் இல்லை. ஆரம்பத்தில் 4 உயிராஜா எந்த பிள்ளைண்டே மனுஷன்றே உயிரில்லை, ஜாதிகளும் ஒரு உயிர் தான். நாங்கள் வந்த உடனே நாங்கள் எல்லாம் கேட்க நாங்கள் விடுறாங்க அதத்தான் இதத்தான் நான் எல்லாம் கொடுக்குறாங்க. பார்க்க போகிறேன் நான் இருந்தேன். அந்த பிள்ளைகள் மக்கள்களெல்லாம் போய் பார்த்துட்டு கரையில் அதுகள் இந்த இடமெல்லாம் போய் போட்டில் போய் பாட்டிலாதான் நாங்கள் அந்த பிதான போனது. எங்களோட போட்டுகள் இருந்த இடமெல்லாம் பிள்ளைகள் போனது ஐயா. எங்களோட ஒரு பிள்ளைகளோட 15 பிள்ளைகள் 20 பிள்ளைகளுக்கு நல்லா கஷ்டப்பட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க ஐயா விட்டாது எங்களுக்கு தெரியாதானே நாங்கள் மூவில இருந்தது பிள்ளைகள இருந்தால் அனைவருக்கும் வணக்கம். பருத்தித்துறை முனை கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய முன்னாள் தலைவரும் கடத்தொழிலாளர் கூட்டுறவு வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் செயலாளருமாகிய நான். எனது பெயர் ஆண்டனி எட்வர்ட் கைட்டஸ். எமது கடற்பரப்பிலிருந்து எமது சங்க அங்கத்தவர்களுடைய படகு 2, எமது சங்க அங்கத்துடைய படகு ஒன்றும், கற்கோளம் உதயசூரியன் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய படகு ஒன்றும் தொழிலுக்கு சென்ற இடத்திலே கடலிலே விபத்து நடந்து அப்படகினை தேடும் பணியில் எமது கடற்தொழிலாளர் சங்கம், அயல் சங்கங்களான கொட்டடி கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம், முனை மூக்கம் உதயசூரியன் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம், கற்கோளம் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய படகுகள் விரைந்து முதல் நாள் முனை கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினாகிய நாங்கள் 4 படகிலே சென்று அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு அவர்கள் எமது கண்ணிற்கு எட்டவில்லை. அதேபோன்று மறுநாள் 2வது நாளும் 24, 25 படகுகளிலே நாங்கள் தேடுதல் பணிக்கு சென்றிருந்தோம். அப்போதும் அவர்கள் எமது கண்ணிற்கு எட்டுவதாக இல்லை. அன்று நாங்கள் கிட்டத்தட்ட இந்தியனுடைய போர்டருக்கு சென்று கரை திரும்பினோம். நமக்கு அவர்கள் எட்டவில்லை. 3வது நாளாகிய நேற்று எமது முனை கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய ஏற்பாட்டிலே 2 பெரிய மிலிட்ரி படகுகள் அவர்களை தேடும் பணிக்கு சென்றிருந்தது. அவர்கள் இந்தியாவினுடைய எல்லைக்குள்ளே சென்று இந்தியனுடைய நேவி 2ம் எமது ஸ்ரீலங்கா நேவி 2ம் உலங்கு வானூர்தி எமது மிலிட்ரி படகு 2ம் சென்று தேடுதல் பணியிலே ஈடுபட்டு அவர்களை காணாது இரவோடு இரவாக கரை திரும்பினார்கள். அது நமக்கு மிகவும் வேதனை அளிக்கின்றது. கிட்டத்தட்ட
இன்றைக்கு 4வது நாளாகியும் அவர்களுக்கு என்ன நடந்திருக்குமோ என்றது தெரியாத நிலையிலே நாங்கள் எமது தொழில் அனைத்தையும் நிறுத்தி கரையிலே காத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வந்து சேர வேண்டும் என்பதற்காக அடுத்தடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்றது எமக்கு தெரியவில்லை. எமது வாழ்வாதாரம் இற்றோடு முடியப் போகின்றது போல்தான் தெரிகின்றது. சீரற்ற காலநிலைகளாலும் நாட்டு சூழலாலும் நமது தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டு போகின்றது. இன்னொரு பக்கத்தால் ஓடிக்கொண்டு போகின்ற போது கடல் சீற்றம் ஒரு பக்கத்தாலே நம்மை அழைத்து கொண்டு போகின்றது. இதனாலே நாங்கள் கடல் தொழிலை கைவிடுவதாகத்தான் நாங்கள் முடிவெடுக்க வேணும். எனவே எமக்கு இலங்கை அரசாங்கம் இப்பணிக்கு தகுந்த ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்றார்கள். இலங்கை அரசாங்கம் கடற்படை, இலங்குவான் விமானப்படை எமக்கு உதவி, இவர்களை தேடும் பணிக்கு உதவி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சில அரசியல் கட்சிகள் தங்களோட அரசியலை பலப்படுத்துவதற்காக கடற்படை வரை இல்லை, விமானப்படை வரை இல்லை, கடற்தொழில் அமைச்சர் வரை இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கார். நாங்கள் இப்போ எங்களோட சங்கத்தில் இருந்து ஒரு என்னென்னு சொல்கிறோன்னு சொன்னால், இப்போ சரி சொல்லப்போனால் இப்போ சங்கத்துக்கு மேலாக ஒரு சமாசம் இருக்குது, சமாசத்துக்கு மேலே வந்து சம்மேளனம். நாங்கள் ஒரு நடவடிக்கை செய்ய வேணுமாக இருந்தால் சங்கம் சமாசத்துக்கு நாடி சமாசத்தில் இருந்து சம்மேளனத்துக்கு போய் தான் நாங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அதே போன்று தான் கடற்தொழில் அமைச்சர் இப்போ விமானப்படை அனுப்பணும், நேவி அனுப்பணும்னு தான் அவரும் அமைச்சராக இருந்து கூட அவர் ஜனாதிபதிகிட்ட ஒரு ஆர்டர் எடுத்து தான் அவர் அதை இதை செய்ய வேணும். இப்போ நாங்கள் கோவிக்க இயலாது இருந்தும் கூட அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்திய அரசாங்கத்தோடு கதைச்சு உடனடியாக எமது படகுகளை இந்திய எல்லைக்குள்ளே போவதற்கு ஒழுங்கு செய்து வந்ததுக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு கடலுக்கு சென்று கரை திரும்பாதவர்கள் எமக்கு எம்மிடம் வந்து சேர வேண்டும் என்றதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு இங்கே வருகின்ற அரசியல் கட்சிகள் யாராக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த போட்டோ கொடுத்து தாங்கள் முன்னுக்கு நின்று கொண்டு தங்களோட கட்சிகளை பலப்படுத்தக்கூடாது. அதான் அந்த மரத்தால் விழுந்தவனை மாடேறி மிதிக்கிறது போல் ஒருத்தன் கடலிலேயே காணாமல் இருக்கின்றான் என்றது தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அவன் வந்து சேரணும் உண்டு. ஆனால் இவங்களை என்னென்னு சொன்னால், ஒரு சில அரசியல் கட்சிகள் தங்களோட கட்சியை பலப்படுத்தணுமன்றதுக்காண்டி செயற்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் அது கூடாது. மக்களுக்கு சில நேரத்தில் அவங்களுக்கு அது பெருசாக இருக்கலாம், ஆனால் மக்கள் இந்த மனதை அது புண்படுத்துகின்றதாக இருக்கின்றது. எனவே கடலுக்கு சென்றவர், காணாமல் போனவர்கள் மீண்டும் திரும்பி நம்மிடம் வந்து சேர வேணும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சரியா? அத்தோடு எமது முனை கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கமானது எத்தனையோ சிரமங்களுக்கு மத்தியிலே எரிபொருள்கள், அத்தியாவசிய உணவு தேவைகள் அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் கூட கடலுக்கு இந்தியா அந்த இழந்த மீனவரை தேடிச் சென்ற 2 பெரிய மல்ரி படகுக்கு எவ்வளவோ டீசல் தேவையான நேரத்திலும் அவர்களுக்கான டீசல்கள், உணவு வசதிகள் எல்லாத்தையும் எமது முனை கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் சிரமம் பாராது செய்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த கடற்தொழிலாளி என்ற ரீதியிலே நான் எமது முனை கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு ஒரு நன்றியை கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே இதே போன்று இனிவரும் காலங்களும் எமது முனை கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் இப்படியான ஒரு தேவைக்கு முன்வர வேண்டும் என்றதையும் தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். நன்றி.